பத்திரிகைகளில் ஊடகங்களில் இந்த கேரள தேர்தல் முடிவுகள் பற்றி வருகிற போது இடது முன்னணியினுடைய அல்லது இன்னும் எளிமையாக சொல்லுவதென்றால் கம்யூனிஸ்டுகளுடைய கோட்டைகள் தகர்ந்து விட்டன. அதெல்லாம் காங்கிரஸ் கைப்பற்றி விட்டது. மக்களுக்கு சாதகமான நடவடிக்கைகள் எடுப்பதில் 2 அரசுகளும் போட்டி போடும், யார் ஆட்சிக்கு வந்தாலும். ஸோ அந்த நன்மையை அந்த மக்கள் பெற்று வருகிறார்கள். கேரள வரலாற்றிலேயே அவ்வளவு குறுகிய இடைவெளியில ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அப்படிங்கிறது, ஒரு ஆட்சி வந்ததுங்கிறது அப்படிதான். தொடர்ந்து கேரளா பிஜேபியை நிராகரிச்சுட்டே வராங்க. இதுக்கு இந்த வெற்றி ஏதோ அகில இந்திய அளவில் கிடைத்த வெற்றி போல கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீக பிரச்சனையை இவர் அரசியல் பிரச்சனையாக மாற்றுவதற்கான அத்தனை வேலைகளும் செய்தார்கள். பாஜக அல்லாத கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் எப்படியெல்லாம் இடையூறுகள் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் ஒன்றிய அரசு செயல்பட்டு வந்திருப்பதை பார்க்கிறோம். ஒரு பக்கத்தில் இது நம்முடைய அசைக்க முடியாத கோட்டை என்று சொல்லிக் கொண்டு சும்மா இருந்து விட முடியாது. வணக்கம் தோழர். இப்ப கேரள உள்ளாட்சி தேர்தல் முடிவு வெளிவந்திருக்கு. இது 2026 சட்டசபை தேர்தலுக்கான எச்சரிக்கையா இருக்குமா? இது எப்படி நம்ம பார்க்கலாம்? ஒரு மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு சில மாதங்கள் முன்பாக ஒரு உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வருகிற போது அது இப்படிப்பட்ட கேள்விகளை நிச்சயமாக ஏற்படுத்தும் தான். ஆனால் உள்ளாட்சி பொதுவாகவே மக்கள் உள்ளாட்சி தேர்தல், மாநில சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் 3 கோணங்களில் பார்க்க அந்த அரசியல் பயிற்சியை பெற்றிருக்கிறார்கள். நீங்க பல மாநிலங்களும், குறிப்பா தென் மாநிலங்கள் நன்றாகவே பார்க்கலாம். என்னன்னா, உள்ளாட்சி தேர்தல் முடிவில் அப்படியே சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்க வேண்டும் என்றோ அல்லது சட்டமன்ற தேர்தல் முடிவில் அப்படியே நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும் என்றோ சொல்ல முடியாது. பிரதிபலிக்கலாம். ஆனா அது ஏற்கனவே உள்ள அந்த சாதனைகள், மக்களுடைய எதிர்பார்ப்புகள், நடவடிக்கைகள் இவற்றுடைய தொடர்ச்சியாக தான் இருக்குமே தவிர, அப்படியே இது திடீரென்று ஒரு மாற்றம் உள்ளாட்சி தேர்தல் வந்து விட்டது, அப்படியே சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் பிரதிபலிக்கும் என்று சொல்லிவிட முடியாது. அதே நேரத்தில் கேரளாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், அங்கே பொதுவாகவே இதுவரைக்கும் என்ன விமர்சனங்கள்லாம் வருகிறது பத்திரிகைகளில், ஊடகங்களில் இந்த கேரள தேர்தல் முடிவுகள் பற்றி வருகிற போது, இடது முன்னணியினுடைய அல்லது இன்னும் எளிமையாக சொல்வதென்றால் கம்யூனிஸ்டுகளுடைய கோட்டைகள் தகர்ந்து விட்டன, அதெல்லாம் காங்கிரஸ் கைப்பற்றி விட்டது. அப்புறம் திருவனந்தபுரத்துல பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றி ஒரு வரலாற்று வெற்றி. அப்போ அங்க கேரளத்துல பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி தன்னுடைய கணக்கை தொடங்கி விட்டது என்பதும் இதுல தெரிகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வர்றாங்க. இத 2 கோணத்துல பார்க்க வேண்டியது. நான் ஏற்கனவே சொன்னது போல கேரளத்துல சட்டமன்ற தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது மாறி மாறி ஒரு 2 டேர்ம் காங்கிரஸ் இருந்தா அப்புறம் 2 டேர்ம் இடது முன்னணி இருக்கும். இப்படி மாறி மாறி வாக்களித்து அந்த மக்கள், ஏன்னா அதன் மூலமாக 2 ஆட்சியிலிருந்தும் சரியான நடவடிக்கைகள் தங்களுக்கு கிடைப்பதை கேரள மக்கள் அனுபவபூர்வமாக நிறைவேற்றி வந்திருக்கிறார்கள். ஏன்னா அடுத்த தேர்தலில் வருமோ வரமாட்டோமோங்கிற உத்தரவாதம் இல்லாத போது நிச்சயமாக மக்களுக்கான நடவடிக்கைகள், மக்களுக்கு சாதகமான நடவடிக்கைகள் எடுப்பதில் 2 அரசுகளும் போட்டி போடும், யார் ஆட்சிக்கு வந்தாலும். ஸோ அந்த நன்மையை அந்த மக்கள் பெற்று வருகிறார்கள். இதை அப்படி கொச்சப்படுத்திடக்கூடாதுங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அந்த மக்களுக்கு இது இயல்பாக இந்த இந்த ஆட்சியில் அவங்களுக்கு பல ஏமாற்றங்கள் இருக்கலாம். அப்போ அடுத்த ஆட்சியில் அதுக்கு அந்த ஏமாற்றங்களுக்கு விடை கிடைக்க வேண்டுங்கிற எதிர்பார்ப்போட ஆட்சி மாற்றங்களை நடத்தி வந்திருக்கிறார்கள். இப்போ ஒரு நீண்ட காலம் ஒரே கட்சி ஆட்சியில் இருந்தது, அப்புறம் திடீரென்று மாற்றம் வந்து விட்டதுன்னு சொல்ல முடியாது. அங்கே மாறி மாறி வந்திருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல்களிலும் இது பிரதிபலிக்கும். ஆனா இதுல என்ன ஒன்றை கவனிக்க வேண்டியிருக்கிறது என்றால், 2010ஆம் ஆண்டுல இதே போன்ற ஒரு உள்ளாட்சி தேர்தல் கேரளத்துல நடந்தது. அதுலயும் இடது ஜனநாயக முன்னணி பெரிய தோல்வி அடைஞ்சது, பல இடங்களை இழந்தது. காங்கிரஸ் கூட்டணி தான் அதுல வெற்றி அடைஞ்சது. நகராட்சிகள், மாநகராட்சிகள், கிராம ஊராட்சிகள்
எல்லாம் அவங்க தான் வெற்றி பெற்றார்கள். ஆனா அதுக்கு அடுத்த ஆண்டிலேயே 2011லேயே ஏன்னா சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அந்த சட்டமன்ற தேர்தலில் என்னன்னா அதுலயும் ஆட்சியை பிடித்தது என்னவோ காங்கிரஸ் கட்சி தான். ஆனா காங்கிரஸ் கட்சிக்கும் இடது முன்னணிக்கும் இடையில உள்ள எத்தனை சீட்டு வித்தியாசம்? 4 சீட்டு நெருங்கி வந்துட்டாங்க. ஆனா சொல்லப்போனா கேரளா வரலாற்றிலேயே அவ்வளவு குறுகிய இடைவெளியில ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அப்படிங்கிறது, ஒரு ஆட்சி வந்ததுங்கிறது அப்படிதான். அங்க மட்டும்தான். அந்த நேரத்துல தான். ஃபர்ஸ்ட் டைம் அது. அதனால இப்பவும் அதே மாரி இந்த சட்டமன்ற இந்த உள்ளாட்சி தேர்தலில் இப்படிப்பட்ட முடிவுகள் வந்திருக்கிற போது, அடுத்து மாநில சட்டமன்றம் என்று வருகிற போது, மாநில அளவிலான தேவைகள், மாநில அளவிலான இந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள், அந்த நடவடிக்கைகளால் கிடைத்திருக்கிற நன்மைகள், இவற்றையெல்லாம் வைத்து தான் மக்கள் முடிவு செய்வார்கள். எனவே அப்படியே பிரதிபலிக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. ஓகே. இப்ப தொடர்ந்து வந்து கேரளா வந்து பிஜேபிய நிராகரிச்சுட்டே வராங்க. இதுக்கு காரணம் என்னவா இருக்கு? அதாவது ஒரு பக்கம் அ பாரதிய ஜனதா கட்சிக்காரர் கேட்டா உங்க மேல கோவிச்சுக்க போறாங்க. ஏன்னா, அவங்க திருவனந்தபுரத்துல கிடைத்த வெற்றி ஏதோ அகில இந்திய அளவுல கிடைத்த வெற்றி போல கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள். புரிந்து கொள்ள முடிகிறது. திருவனந்தபுரம் மாநிலத்தின் தலைநகரம் என்கிற போது, அந்த தலைநகரத்தை கைப்பற்றி விட்டோம். ஏன்னா மொத்த இடங்கள்ல 50 இடங்கள 90க்கு மேற்பட்ட இடங்கள் அங்க நினைக்கிறேன். 90ஓ 50 இடங்கள் என்பது கணிசமான இடங்கள் தான். அதனால தான் மேயர் பதவி வந்து பிஜேபிக்கு தான் கிடைக்க போகுது. மற்றதெல்லாம் காங்கிரசும் இடது முன்னணியும் பிரித்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. ஆனா அதை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற போது, ஆனா நிலைமை என்ன? நீங்க சொன்னது போல மற்ற எல்லா இடங்கள்லயும் அப்படிலாம் ஒண்ணும் கேரள மக்கள் அள்ளி கொடுத்து விடவில்லை. ஒரு சின்ன புள்ளிவிவரம் கூட சொல்றேனே. இப்ப மொத்தம் கேரளாவுல 6 மாநகராட்சிகள். அதுல ஒரே ஒரு மாநகராட்சி திருவனந்தபுரம் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி கிடைத்திருக்கிறது. அப்புறம் இவங்களுக்கு காங்கிரஸுக்கு 4 இடம் கிடைச்சிருக்கு. எல்டிஎஃப்க்கு 1 இடம் கிடைச்சிருக்கு. கோழிக்கோடு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆக 4 இடம் காங்கிரஸுக்கு தான் போயிருக்கு. பிஜேபிக்கு வரல. அதே போல நகராட்சிகள் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 87 நகராட்சிகள்ல பிஜேபி கிடைத்திருக்கிறது 2 தான். அப்புறம் கிராம ஊராட்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மொத்தம் 941 கிராம ஊராட்சிகள். அதுல பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடங்களை வெற்றி அடைஞ்சிருக்குன்னா, 26 இடங்கள்ல தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. 941 எங்க, 26 எங்க. என்ன அதுல அதே மாதிரி ஒரு வட்டார அளவிலான பஞ்சாயத்துகள், பிளாக் லெவல் பஞ்சாயத்து சொல்லுவாங்க. அதுல வந்து மொத்தம் 1522 இடங்கள். அதுல பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று இருப்பது எத்தனைன்னா 0, 0. ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல. 1542ல ஒண்ணு கூட ஜெயிக்க முடியலன்னா பாருங்க. இந்த மாதிரி மாவட்ட கவுன்சில் சொல்லுவாங்க இல்லையா, மாவட்ட ஒன்றியம். அதுல வந்து மொத்தம் 14. அந்த 14ல பிஜேபி கிடைச்சிருக்கிறது மறுபடியும் 0, 0 தான். இந்த இதை புரிஞ்சுக்கணும். அப்படியெல்லாம் ஒன்றும் மக்கள் அள்ளி கொடுத்து விடவில்லை. அது மாதிரி திருவனந்தபுரத்திலேயும் கூட அந்த அந்த திருவனந்தபுரம் நகரத்தில் கிடைத்திருக்கிற வெற்றியை கொண்டாடுகிறார்கள். அந்த கொண்டாட்டத்துல நியாயம் இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா திருவனந்தபுரம் மாவட்டம் இருக்குல்ல, அந்த திருவனந்தபுரம் மாவட்டம் வந்து இவங்களுக்கு போய் சேரலையே. அதுல வந்து இவங்க தானே வெற்றி அடைஞ்சிருக்கிறார்கள். எல்டிஎஃப் தான், கம்யூனிஸ்ட் கூட்டணி தான் அங்க வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்ப மக்கள் தெளிவா இருக்கிறாங்கல்ல. அப்ப நகரத்துல வந்து பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த தலைநகரம்ங்கிற போது அதோட தன்மைங்கிறத மற்ற ஊர்களை போல ஒப்பிட முடியாதுங்கிறது நமக்கு தெரியும். சென்னை அப்படிதானே. ஏன்னா பல மாநிலங்களை சேர்ந்த மக்கள் பல்வேறு விதமான வாழ்க்கை முறைகள்லாம் கலந்த ஒரு நகரமாக இருக்கிற போது இங்கே கிடைக்கிற ஒரு தேர்தல் வெற்றி என்பது மாவட்டம் முழுக்க திருவனந்தபுரம் மாவட்டத்திலேயே கூட பிரதிபலிக்கலைங்கிற போது எப்படி மாநிலம் முழுக்க பிரதிபலிக்கும்னு சொல்ல முடியும். இது இப்ப உள்ள நிலைமை. ஏன் இந்த தொடர்ச்சியான பிஜேபியை கேரள மக்கள் தொடர்ச்சியாக இப்படி நிராகரித்து வருகிறார்கள் என்பதுதான் உங்களுடைய கேள்வியுடைய சாரம். அது என்னன்னா, மீண்டும் கேரள மக்களுடைய அந்த அரசியல் முதிர்ச்சியிலிருந்து வர்றதுதான். ஒரு பக்கம் அங்கேயும் பிஜேபிக்கு ஆதரவான அந்த பிஜேபி எதை முன்வைக்கிறதோ அந்த இந்துத்துவ கொள்கைகளுக்கு, ஆர்எஸ்எஸ் சார்ந்த கொள்கைகளுக்கு ஆதரவான ஒரு சிறு பகுதி மக்கள் அங்கேயும் உருவாகி இருக்கிறார்கள்.
வளர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா அதை மறுத்துட்டு அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைன்னுலாம் சொன்னோம்னா நம்ம கண்ணை மூடிக்கிட்டோம்னு அர்த்தமாயிடும். அவர் வந்திருக்கிறார்கள் என்றாலும் கூட ஆக பெரும்பாலான மக்கள் ஒன்று எல்டிஎஃப்ஐ தேர்ந்தெடுப்பார்கள் அல்லது யூடிஎஃப்ஐ தேர்ந்தெடுப்பார்கள். கம்யூனிஸ்ட் கூட்டணி அல்லது காங்கிரஸ் கூட்டணி என்றால் தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய அரசியல் முதிர்ச்சி, அந்த அரசியல் முதிர்ச்சி என்பது விடுதலை போராட்ட காலத்தில் இருந்தே 2 சமயங்கள் சமய வேறுபாடு இல்லாமல், மத வேற்றுமை பகைமை இல்லாமல் போராடிதான் இந்த சுதந்திரத்தை பெற்றோம் என்கின்ற அரசியல் ஞானம். அதற்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது. நம்ம எல்லாம் சகோதரர்களாக பழகிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு எந்த இடையூறும் வந்துவிடக் கூடாது என்பதில் பெரும்பாலான மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். எனவேதான் அந்த கொள்கையை முன்வைக்கிற எல்டிஎஃப் இல்லையா, ஏதோ ஒரு சரி அவங்க வரலையா, அப்ப காங்கிரஸா இருந்துட்டு போட்டோம் அந்த மாதிரி வருகிறார்கள். காங்கிரஸ் சரியாக நடந்து கொள்கிறதா என்பது வேற கேள்வி. ஆனா இந்த இதுக்குள்ளதான் நிற்பாங்க. ஆனா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அப்பட்டமாக தெரியுது. எப்படி இந்த ஐயப்பன் கோயில் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அது. கேரள அரசு தானா நடவடிக்கை எடுக்கல. உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குறது. என்ன தீர்ப்பு? ஐயப்பன் கோயில்ல பெண்களை அனுமதிக்கணும்னு சொல்லி. ஆனா காலம் அப்படிலாம் கிடையாது. இது எங்களுடைய மரபை உடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பெரிய பிரச்சனை பண்ணாங்க. மாநிலம் முழுக்க அந்த பிரச்சனையை கொண்டு போனாங்க. ஏன்னா கேரளாவில் ஐயப்பன் மீது பக்தி கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு தெரியும் அதெல்லாம். ஆமா. ஆகவே அதை பயன்படுத்தி கொண்டு அதை ஒரு அரசியல் ஒரு ஆன்மீக பிரச்சனையை இவர் அரசியல் பிரச்சனையாக மாற்றுவதற்கான அத்தனை வேலைகளும் செய்தார்கள். நிலைமை என்ன தெரியுமா? அந்த ஐயப்பன் கோயில் சபரிமலை எங்க இருக்கிறதோ அந்த பகுதியிலேயே பிஜேபி தோற்கடிக்கப்பட்டிருக்கு இந்த தேர்தல். அப்ப அது கேரள மக்களுடைய இந்த அரசியல் முதிர்ச்சி என்பதுதான் இதை காட்டுகிறது. ஆகவேதான் தொடர்ந்து அவர்கள் பிஜேபியை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டிலே அப்படித்தானே. தமிழ்நாட்டில் அவர்கள் என்னென்னவோ செய்து பார்க்கிறார்கள். அதனால தமிழக மக்கள் தெளிவாக இருக்கலாம். நம்முடைய இந்த சகோதரத்துவ உணர்வுக்கு, உறவுக்கு பாதகம் வந்துவிடக் கூடாது என்றாலும் தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அது கேரளத்திலேயும் அப்படித்தான். அப்படிங்கிற நம்ம சகோதர மாநிலம், அங்கேயும் அதே எண்ணங்கள் தான் அப்படியே பிரதிபலிக்கும். இப்ப மத்திய மாநில மோதல்லாம் தேர்தல் இப்ப வர இந்த தேர்தல் வாக்குல பிரதிபலிக்குதா? இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? நிச்சயமா அது இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்படி பிரதிபலிக்கிறது என்றால், மாநில ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் எதிர்மறையாக, இப்ப கேரளத்தை பொறுத்த வரைக்கும் உதாரணமா நமக்கு தெரியும், இப்ப பாஜக அல்லாத கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் எப்படியெல்லாம் இடையூறுகள் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் ஒன்றிய அரசு செயல்பட்டு வந்திருப்பதை பார்க்கிறோம். ஆளுநர்கள் என்பதை அதற்காகவே நியமித்து வைத்திருக்கிறார்கள். இப்ப தமிழ்நாட்டில் என்னென்ன அதை பற்றியே பேசியிருக்கிறோம். என்னெல்லாம் சட்ட முன்வரைகள் கொண்டு வந்தா அதை உடனடியாக திருப்பி அனுப்பாம வச்சிருக்கிறது, அது ஒப்புதல் தெரிவிக்காம இருக்கிறது, ஆனால் ரொம்ப காலம் கடந்ததுக்கு அப்புறம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறது, அப்புறம் பல்வேறு தமிழக அரசு சார்ந்த நடவடிக்கைகளில் அலுவல்களில் குறுக்கிடுவது, அப்புறம் தமிழ்நாட்டு மரபுக்கு மாறான கருத்துக்களை பேசுவது, அப்படிலாம் நிறைய செஞ்சுட்டே வர்றாங்கல்ல. அதே அப்படியே கேரளத்திலையும் நடந்திருக்கு. அதே போல உரிய நிதி கேட்கிற நிதி ஒன்று. இப்ப தமிழ்நாடு ஒரு இந்த வெள்ள நிவாரணங்களுக்காகவே அடிக்கடி வெள்ள பிரச்சனை வருகிறது, புயல் பிரச்சனை வருகிறது. அதுக்கான நிவாரண பணிகளுக்காக கேட்ட தொகையில் 14% நம்ம தான் இது வரைக்கும் கொடுத்து வந்திருக்கிறோம். அப்படின்னு பாருங்க. அப்ப அது இப்படி இங்கேயும் அப்படிதான், அங்கேயும் அப்படி, கேரளத்திலேயும் அதே போலதான். அவர்கள் கேட்கிற நிதியை கொடுப்பதில்லை. எத்தனையோ அவருடைய பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் முடக்கி வைத்திருப்பது, ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் சென்று அவர்கள் உரிய தீர்ப்பை பெற வேண்டியிருப்பதுங்கிற நிலைமையெல்லாம் கேரளத்தில் இருக்கிறது. ஆக இப்படி இதனால என்ன ஆகுதுன்னா, மாநில அரசால் தான் வாக்களித்த சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாமல் போகிறது. சில திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் போகிறது. ஒன்றிய அரசிலிருந்து உரிய நிதி கிடைக்கவில்லை, ஒன்றிய அரசிலிருந்து சரியான ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்கிற போது மாநில அரசுடைய, ஏன்னா அவர்களுக்கு மாநில அரசின் கையில் இருக்கக்கூடிய நிதியில் என்னென்ன செய்ய முடியுமோ அதான் செய்ய முடியும். அப்படி என்கிற போது மக்களுக்கு இது நேரடியாக ஒன்றிய அரசின் குறுக்கீட்டால் வந்திருக்கிற விளைவு என்று தெரியாது. இவர்கள் செய்யவில்லை என்றுதான் பார்ப்பார்கள். அது இங்க இந்த தேர்தலை பிரதிபலித்திருக்கிறது என்று கூட நான் பார்க்கிறேன். எனவே மத்திய மாநில உறவுகள் மாநில தேர்தல் பிரதிபலிக்குமா என்றால் பிரதிபலிக்கும். இங்கேயும் அது பிரதிபலித்திருக்கிறது, நான் சொல்கிற கோணத்துல. இந்த தேர்தல் மக்கள் இடதுசாரி கட்சிகளை நிராகரிக்கிறாங்களா? இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? நல்ல கேள்வி. நான் அதான் சொன்னேன், இந்த 2010 உள்ளாட்சி தேர்தலுக்கும் 2011 தேர்தலுக்கும்
2011 தேர்தலில் 4 சீட் வித்தியாசத்துல இடது முன்னணி வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு பக்கத்துல வந்துருச்சுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 2016 தேர்தல் வருகிற போது, சட்டமன்ற தேர்தல் வரும்போது 100க்கு மேற்பட்ட இடங்களில் இடது முன்னணி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துருச்சு. பினராயி விஜயன் முதலமைச்சர் ஆகிறார். அதுக்கப்புறம் 2016க்கு அப்புறம் 2021 தேர்தல். அதில் மீண்டும் எல்டிஎஃப் கையில தான் ஆட்சி பொறுப்பு ஒப்படைக்கிறார்கள். எனவே இப்ப இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன உள்ளாட்சி தேர்தல் என்பது உள்ளூர் பிரச்சனைகளில் அந்த அடிப்படையில் தானே. இப்ப நான் போய் ஒரு வார்டு கவுன்சில் தேர்தலில் வாக்களிக்க போறேன்னா, என்னுடைய வார்டு நான் குடியிருக்கிற பகுதியில் ரோடு ஒழுங்கா போட்டிருக்கா, தண்ணீர் ஒழுங்கா கிடைக்குதா, அங்க ஒழுங்கா கொசு மருந்தெல்லாம் அடிக்கிறாங்களா, இதை தான் நான் கவனிப்பேன். அதாவது உள்ளூர் தேவைகள் எல்லாம் இருக்கும்ல, அதுதான் அங்க அதுல சுணக்கங்கள் இருந்திருக்கலாம், அதுல அந்த மக்களுக்கு ஏமாற்றங்கள் இருந்திருக்கலாம், அது அங்க பிரதிபலிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அது மாதிரி 2 முறை தொடர்ச்சியாக ஆட்சியில இருக்கிற போது, தொடர்ந்து பல கோட்டைகளாக வைத்திருக்கிற போது, இயல்பா அந்த பதவியில இருப்பவர்கள் மக்களுக்கு சேவை செய்வதை மறந்து வெறும் கட்சி பணிகள் மட்டும் ஈடுபட்டு இருப்பது, அல்லது சரியானபடி கவனிக்க தவறுது போன்ற தவறுகள் நடந்திருக்கும். இப்ப அதனாலதான் கேரளாவுடைய அந்த இடதுசாரி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் சிபிஎம் சொல்லியிருக்கிறது, சிபிஐ சொல்லியிருக்கிறது, அந்த கூட்டணியில் மற்ற கட்சிகள் சொல்லியிருக்காங்க, இதை நாங்கள் பரிசீலிப்போம். எல்லா தலைவரும் பினராயி விஜயன் சொல்றாரு, எம்.வி. கோவிந்தன் சொல்றாரு, மற்ற இடது முன்னணி சேர்ந்த எல்லா தலைவர்களும் சொல்றாங்க, இடது ஜனநாயக முன்னணி சேர்ந்த எல்லா தலைவர்களும் இது எதிர்பாராத முடிவு. அவங்க வந்து நிச்சயமா அவங்க எதிர்பார்க்கலங்கிறத நேர்மையா ஒத்துக்கிறாங்க. நாங்க இதை கணிக்க தவறிவிட்டோங்கிறதான அர்த்தம். அப்ப மக்கள் மனநிலையை கணிப்பதிலே ஒரு தவறு நடந்திருக்குங்கிறத முதல் கட்டமாக ஒப்புக்கொண்டு, இது ஏன் நடந்ததுங்கிறத நாங்க பரிசீலிப்போம், ஆய்வு செய்வோம், அதன் அடிப்படையில் இதை சரிப்படுத்துவதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம். அது உள்கட்சி நடவடிக்கையா இருக்கலாம், அல்லது மக்களிடம் சென்று உண்மைகளை சொல்கின்ற அந்த வேலைகளாக இருக்கலாம், என்னென்னவோ இருக்கும். ஒரு கட்சி அப்படித்தானே திட்டமிட முடியும். என்று வருகிற போது அதையும் அந்த கேரள மக்கள் ஒப்பீட்டாலும் இந்தியாவில் அரசியல் முதிர்ச்சி உள்ள மாநிலங்கள், மிக முக்கியமான ஒரு மாநிலம் அது. அந்த மக்கள் அதையும் கவனிப்பார்கள், அதற்கேற்ப சட்டமன்ற தேர்தலில் தங்கள் முடிவை வெளிப்படுத்துவார்கள் என்றுதான் எதிர்பார்க்கிறேன். எனவே நிச்சயமாக இது இடதுசாரிகளுக்கு ஒரு பின்னடைவா என்றால் பின்னடைவு இல்லை என்று கண்ணை மூடிட்டுலாம் சொல்லிட முடியாது. ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களே அது நேர்மையாக ஒப்புக்கொண்டு நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் இதற்கான காரணங்களை முழுமையாக ஆய்வு செய்வோம், அதற்கேற்ப அந்த அந்த குறைபாடுகளை களைவதற்கான எல்லா கோணங்களிலும் அது நடவடிக்கைகள் மக்களிடம் போய் சென்றடையவில்லையா, அல்லது இதுக்கான பொறுப்பானவர்கள் தங்களுடைய கடமைகளை ஒழுங்காக நிறைவேற்றவில்லையா. பொறுப்பானவர்கள் என்பது அதிகாரிகள் மட்டும் இல்ல, கட்சியிலே இருக்கக்கூடியவங்க கூட உட்பட இதெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். எதற்கும் அஞ்சாமல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதனால செல்வாக்கு போயிடுமோ, உள்ளூர்ல அவருடைய செல்வாக்கு இழந்துருவோமோ, அவரால் கிடைக்கக்கூடிய வாக்குகள் போயிடுமோன்றலாம் கவலைப்பட மாட்டாங்க. அப்ப அப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கும்போது அதையும் மக்கள் பார்ப்பார்கள். அப்போ மீண்டும் நம்பிக்கை ஏற்படும், அது தேர்தலில் பிரதிபலிக்கும் என்றுதான் நம்ம பார்க்கிறோம். இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா பினராயி விஜயன் நிறைய மக்களுக்காக நற்பணிகளை செஞ்சுட்டு வந்தாரு, நிறைய மாநிலங்கள்ல அவரை வாழ்த்திட்டு கூட இருந்தாங்க. இப்ப தொடர்ந்து அதே மாதிரி தலைநகரத்துல வந்து பிஜேபி வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி வந்து இப்ப முன்னிலையில இருக்காங்க. இது மொத்தமா நம்ம எப்படி பார்க்கணும்? இது வந்து ஒரு பக்கத்தில் இது நம்முடைய அசைக்க முடியாத கோட்டை என்று சொல்லிக் கொண்டு சும்மா இருந்து விட முடியாது. கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும், மக்களுடைய மனநிலை என்ன என்பதை உள்வாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுல கண்டிப்பாக ஏதோ ஒரு போதாமை இருந்திருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. அதனாலதான் அது வெளிப்பட்டிருக்கிறது. இப்ப தமிழ்நாட்டிலேயும் அப்படித்தானே. தமிழ்நாட்டுல இது பெரியார் மண், திராவிட மண், எனவே இங்க வந்து அவர்கள் செல்வாக்கு செலுத்த முடியாது என்று சொல்கிறோம். அதுல உண்மை இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு பாரம்பரியமே இருக்கிறது நல்லிணக்கத்தை பேணுவதில். ஆனாலும் கூட அப்படி கண்ணை மூடிட்டு இருந்தோம்னா என்ன நடக்கும்? இன்றைக்கு இருக்கிற பல்வேறு நிலைமைகள், பல வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்தினார். ஒன்றிய அரசியல் ஆட்சியில் இருக்கின்ற அந்த அதிகாரத்தில் இருந்து என்ன வேற பல எத்தனையோ விதமான ஒத்துழைப்புகள், அதெல்லாம் சொன்னா அது பெரிய அரசியலாகிடும். ஆனா அப்படிப்பட்ட அந்த நிலைமைகளை மீறிதான் தமிழ்நாடு அப்படிலாம் எதிர்கொண்டு செயல்பட வேண்டியிருக்கிறது. இதே போல கேரளத்துல இன்னும் மோசம். ஏன்னா அவர்கள் அங்க ஒரு எம்பி இருக்கிறாங்க, திரும்ப திரும்ப எத்தனையோ முயற்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சபரிமலை கோயில் போன்ற பிரச்சனைகள் வருகிற போது
அதையெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு மத மதவாதம் சார்ந்த அரசியலாக கொண்டு போவதற்கான அத்தனை முயற்சிகள் வட மாநிலங்கள்ல அப்படிப்பட்ட உத்திகளை கையாண்டு தானே ஒரு பெரும்பகுதி மக்களுடைய ஆதரவை திரட்டி வைத்திருக்கிறார்கள். அதே போல கேரளத்திலும் செய்ய முடியுமா அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறது. இந்த இதெல்லாம் வச்சு பார்க்கிற போது ஒரு இந்த சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதையும் மறந்துவிட இப்ப காங்கிரஸ் வந்து பிஜேபிக்கு இடம் கொடுத்து விடவில்லை. அதே சமயத்தில் இடது ஜனநாயக முன்னணிக்கும் பழைய வாய்ப்பை தரவில்லை. காங்கிரசுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்பது உண்மை. அதே நேரத்துல அதுல ஒரு பிஜேபிக்கு அவர் கொடுக்கவில்லை என்கிற ஒரு மனநிறைவு கொள்ளலாம் தான். ஆனா அது வெறுமன அப்படி அப்படி திருப்தி அடைஞ்சிட்டு போயிட முடியாது. ஏனென்றால் காங்கிரஸ்காரர்கள் பல உள்ளூர் மட்டங்கள்ல ஆங்காங்கே பிஜேபியோடு சமரசம் செய்து கொண்டிருக்கிறார்கள்னு ஒரு செய்தி வந்திருக்கிறது. அவன் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிற போதே அந்த பரப்புரையில் நடக்கிற போதே கம்யூனிஸ்ட் தலைவர்களெல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதுபோல இந்து மதவாத அமைப்புகளுடன் மட்டுமல்ல, பிஜேபி உள்ளிட்ட அவர் சார்ந்த இந்து மதவாத அமைப்புகளோடு சமரசம். அதுபோல கேரளத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு இரட்டை மதவாதம் என்று சொல்வார்கள். அங்க இஸ்லாமிய மதத்து சார்ந்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், கிறிஸ்துவ மக்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய பிரச்சனைகளை ஏற்படுத்துவது, அவர்களுக்கு அந்த பிரச்சனை, இந்த லவ் ஜிகாத் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் பயன்படுத்துவது, அதன் மூலமாக ஒரு பிளவை ஏற்படுத்துவதுங்கிற உத்தியெல்லாம் கூட கையாளப்பட்டிருக்கு. இதையெல்லாம் எதிர்கொண்டுதான் இந்த 2 விதமான மதவாத போக்குகளும் எதிர்கொண்டு அங்கே அரசியல் செய்ய வேண்டியிருக்கிறது. மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டியிருக்கிறது. எனவே இதுல என்னென்ன சுணக்கங்கள் ஏற்பட்டது, எங்கே இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அது வேறு உள்ளாட்சி தேர்தல் வெற்றிங்கிற அப்படியே மேல பிரதிபலிக்காதுன்னு நம்ம அப்படியே விட்டுறவும் முடியாது. ஏன்னா உள்ளாட்சி என்பது ஜனநாயகத்துடைய வேறு. அதுதான். ஏன்னா அதனாலதான் அது அது வெறும் உள்ளாட்சிங்கிற பஞ்சாயத்துங்கிறத அது ஒரு உள்ளூர் அரசாங்கம்னு மதிக்க கத்துக்கணும் நம்ம. அது வெறும் ஏதோ ஒரு நிர்வாக அமைப்பு அல்ல. அது ஒரு எப்படி மாநில அரசு, ஒன்றிய அரசு என்று சொல்கிறோமோ அந்த மாதிரி இது ஊர் அரசு, மாவட்ட அரசு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த மட்டத்துல, அது வேறு மட்டத்துல இப்படி ஒரு சரிவு ஏற்பட்டிருக்குங்கிறத லேசில் விட்டுறக்கூடாது. முழுமையான ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும். அதை சரிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதையெல்லாம் உணர்ந்திருக்கின்ற தலைமைகள் அப்படிப்பட்ட அணுகுமுறைகளோடு சரியான முடிவுகளை நோக்கி செல்வார்கள் என்று நான் விரும்புகிறேன். அப்படி நடக்கும் என்று நம்பவும் செய்கிறேன். கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. நன்றி.